ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறபடினாலே நான் மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாஸ்டர் முத்துக்குமார் அவர்களுக்காக, சகோதரிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. வசனத்தில் எழுதியிருக்கிறது, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் அவருடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற லேவியர்களை அவர் ஆசீர்வதித்து அவர்களை வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குகிற கர்த்தர். ஆமென். வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் ஒரு நாளும் குறுகி போவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அவர்களையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் பலனாக கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். இன்னும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்தில் 51வது அதிகாரத்திலிருந்து 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக நான் அன்போடு கேட்கிறேன். நம்ம எல்லாரும் வாசிக்கலாம் சேர்ந்து. ஏசாயா புஸ்தகத்தில் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். வாசிக்கலாமா? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நம்ம இந்த வேதத்தில் இந்த கீழ் உள்ள பகுதி நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை வாசிப்போம். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்தில் இந்த 51வது அதிகாரத்தில் இந்த 2வது வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், சாராளையும் ஆபிரகாமையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்றார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? அவன் ஒருவனாய் இருக்கையில், ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த எந்த ஒரு பின்னணியத்தில் இந்த வசனம் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னா, யூதர்கள் சிறையிருப்பில் போயிட்டாங்க. சிறையிருப்பில் போயிட்டாங்கன்னா பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து யூதர்களையும் யூத கோவிலைகளையும் அங்கே இருந்ததான யூத ஆலயத்தையும் அடித்து அந்த யூத தேசத்தில் இருந்ததான நல்ல கல்விமான்களை, புத்திமான அழகுள்ளவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இவர்களெல்லாம் இப்போ பாபிலோன் தேசத்தில் அவர்கள் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. இப்போ தேசத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. எந்த ஒரு அவங்களோட சூழ்நிலை மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. இப்போ யூதர்கள் மீண்டுமாக அவர்கள் வருவார்களாக என்கிறதான ஒரு சூழ்நிலை. இப்போ தேசம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாருமே ஒரு அச்சத்தில் பயத்தில் வாழ்றாங்க. அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு இருந்ததான நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போன ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த யூத ஜனங்களுக்கு இந்த வசனத்தை தருகிறான். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப என்னன்னா, இந்த அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆபிரகாமை குறித்து கர்த்தர் எதற்காக இந்த ஜனங்களுக்கு உதாரணமாக சொன்னார் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து, ஆண்டவர் 12வது அதிகாரத்தில் அவனை அழைத்தார். நம்ம வேதத்தில் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து வரும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிற நம்பிக்கை இல்லை, நான் இன்னும் ஆசீர்வாதமா இருப்பேனுங்கிறதான நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவனுக்கு வசனத்தை தருகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இப்படி ஆண்டவர் பல வசனங்களை தந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில அவன் விசுவாசத்துல தகப்பன் என்று அவன் அழைக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில அவன் சரீரத்துல சில நேரத்தில் அவன் சோர்வு அடைந்து போனான். என் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, இனி என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ அப்படி ஒரு கவலையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்ததான நாட்களில ஆண்டவர் அவனுக்கு தந்ததான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார்.
ஆண்டவர் அவனுக்கு தந்ததான வசனத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதை தான் ஆண்டவருக்கு உதாரணத்தில் சொல்லுகிறார். நீங்க எப்பேற்பட்டதான சூழ்நிலையில நீங்க கடந்து போனாலும், நீங்கள் எப்பேற்பட்டதான கஷ்டத்துல நீங்க கடந்து போனாலும், உங்களுக்கு இருந்ததான நம்பிக்கையெல்லாம் அற்று போனாலும், உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்களை மறந்து போனாலும், நீங்க ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க இனிமே என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது, இதான் என்னுடைய வாழ்க்கையில எண்டு அப்படின்னு நீங்க நினைக்கிற சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறதான வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்க. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததான அற்புதங்களை நோக்கி பாருங்க. உங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது சாராளை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய கர்ப்பம் மரித்து போனதான சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் இந்த சாராரின் மூலமாக கர்த்தர் ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல ஆபிரகாமுடைய சரீரம் மரித்து போனதான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை தந்து அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து பூமியின் நட்சத்திரங்களை போல, வேதத்துல சொல்லி இருக்கிறது ஆகாயத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணினதை கர்த்தருடைய வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல வசனத்துல சொல்லுகிறார், இந்த யூதர்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நம்ம இனிமே தேசத்துக்கு திரும்பி வருவோமா என்கிற நம்பிக்கை இல்லை. இந்த தேசத்துல இருந்து அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதான ஜனங்கள் அவர்கள் மிகவும் அவர்கள் ரொம்ப அவருடைய நம்பிக்கை அற்று போனது. நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமே ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறதான வார்த்தை, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த சபையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு அழைப்பு. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, ஆனா ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ அதே போல கர்த்தர் இந்த உலகத்துல அநேகர் வாழ்றாங்க, ஆனா ஆண்டவர் நமக்கென்று சொந்த ஜனமாய் நம்மை கர்த்தர் பிரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கென்று சொந்த ஜனமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம என்ன செய்வார் தெரியுமா? நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம போனாலும் சரி, ஆண்டவர் நம்மை அழைத்த தெய்வம், நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை வெட்கப்படுத்தாத கர்த்தர், அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார். அப்ப இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணினது போல, ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார், நம்மை உயர்த்துவார். நாம் இப்பொழுது இருக்கிறத நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாறும். நம்ம உயர்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்ப வசனத்துல நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து சென்றாலும், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துல நீங்க இருந்தாலும், இதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போட்டுடுச்சு, இனிமே என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, இதான் அங்க அவனை நோக்கி பாருங்கள், அவளை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் நமக்கு வசனத்தை சொல்றாரு. அது காரணம் என்ன? கர்ப்பம் மரித்து போனவளுக்கும் ஆண்டவர் சந்ததியை கொடுக்கிறார். வேதத்துல வாசிக்கிற சரீரம் மரித்து போனதான ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். சரி, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்கள் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தருக்குள்ள நீங்க இன்னும் கர்த்தருடைய வசனத்துல நீங்க வளர்ந்து நீங்க பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபத்துல நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க உயர்த்தப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தெய்வம். ஆமென். நம்ம இப்ப இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளும் மாறும். நாம உயர்ந்து கொண்டு இருக்க கர்த்தர் நமக்கு அவர் கிருபை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. சரி, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ளணும், அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஆண்டவர் வசனத்தை தருகிறார். ஆனா அவன் விசுவாசிக்கிறான், அவன் கீழ்ப்படுகிறான், கர்த்தருக்குள்ள அவனை ஒப்பு கொடுக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னதை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்மை ஆசீர்வதித்து கர்த்தரை பெருக பண்ணுவார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா
நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும்? சரி, இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை கர்த்தர் உயர்த்தினார், பெருக பண்ணினார். காரணம் என்ன என்று நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒரு 3 காரியங்களை நம்ம இந்த நாள்ல வேதத்துல இருந்து நாம வாசிக்கலாம். முதலாவது, நெகேமியா புஸ்தகத்துல 9வது அதிகாரத்தை திறந்து நம்ம 8வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணினார். காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது, ஏன் இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார்? இந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக வாழ்ந்தான், எப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை ஆண்டவருக்காக வாழ்ந்தான் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம் வேதத்தில் வாசிக்கலாம். முதலாவது, ஆபிரகாமை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கலாமா? வாங்க என்னோட கூட வாசிங்க. நெகேமியா புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். வாசிக்கலாமா சேர்ந்து? அங்க வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர். இப்ப 7வது வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்டு தேவனாகிய கர்த்தர் நீரே. 8வது வசனத்துல சொல்லியிருக்க, அவன் இருதயத்தை உமக்கு உண்மை உள்ளதாக கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கான முக்கியமான காரணம் அப்படின்னா அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வசனம் நமக்கு சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. அப்ப இங்க ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவனுடைய இருதயம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்ததாம். ஆமென். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உங்க இருதயத்தை என்னால பார்க்க முடியாது, என்னுடைய இருதயத்தை உங்களால பார்க்க முடியாது. ஆனா நம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் காண்கிற கர்த்தர் நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார் வசனத்துல சொல்லியிருக்கு. இப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்கன்னா அவர் பார்க்கறது கிடையாது. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னா அவர் பார்க்கறது கிடையாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு அவர் பார்க்கறது கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்கு, நீங்க எந்த ஜாதி, எந்த கோத்திரம், எந்த குலம், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் என்று வேதத்துல வாசிக்கிற முதலாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக அவனுடைய இருதயம் உண்மையுள்ளதாக இருந்ததா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சபையில நம்ம வந்திருக்கிறோம், கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வேதத்துல வாசிக்கும் பொழுது சாமுவேல் ஈசாயுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க சாமுவேல் முதலாவது 7 நபர்களை கூப்பிடுகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று. ஆனா எல்லாரையும் கர்த்தர் நிராகரிக்கிறார். ஆனா ஈசாயுடைய கடைசி மகனாகிய தாவீதை கர்த்தர் தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேதத்துல வாசிக்கும் பொழுது அங்கே சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொன்ன வசனத்தை நாம் பார்க்கிறோம், நீ இவருடைய முகத்தை தான் பார்க்கிற, ஆனா நான் இவருடைய இருதயத்தை பார்க்கிறேன். அப்ப ஆண்டவருடைய முகத்தை பார்த்து இவன் தான் ராஜாவாவா என்று சாமுவேல் நினைத்தார். தப்பா அவர் இடப்பட்டார். ஆனா வேதத்துல நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் தாவீதுடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நாம் செய்கிறதான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறதா நம்முடைய இருதயம் இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம்னா என்ன? எல்லாரையும் நேசிக்கிற இருதயம், எல்லாரையும் மன்னிக்கிற இருதயம், எல்லாருக்கும் உதவுகிறதான இருதயம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறதான இருதயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான இருதயம் நமக்கு வேணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கல்லான இருதயம் அல்ல. வசனம் நமக்கு சொல்லுகிறது, கல்லான இருதயத்தை ஆண்டவர் அகற்றி போட்டு நமக்கு சதையான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதான தெய்வம் அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தாலும் அவருடைய இருதயம் இன்னும் கல்லாதான் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம்
எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக அது உண்மையுள்ள ஒரு இருதயமாக இருக்கணும். கடினமான இருதயம் அல்ல. எத்தனை வசனத்தை வேணா பிரசங்கம் பண்ணுங்க, எத்தனை பிரசங்கியாருடைய செய்தியை வேணா கேட்போம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நம்ம அமர்ந்திருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வேணும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு வேதத்துல வாசிக்கிறோம், அவனுடைய இருதயத்தை உண்மையாக இருக்க கண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து, அங்க நாம் வாசிக்கிறோம் கிட்டத்தட்ட 7 ஜாதி ஜனங்களை கர்த்தர் விரட்டி ஆண்டவர் அந்த தேசத்தை அவனுடைய சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கப்பட அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்க கண்டு. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிற நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? பரிசுத்தமா இருக்கா? எல்லாரையும் நேசிக்கிறோம்ல, எல்லாரையும் மன்னிக்கிறோம்ல, எல்லாருக்கும் உதவி செய்கிற இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்ல? நான் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவரை நான் விசுவாசிச்சு நான் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய குடும்பத்துல உறவினர்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. நான் கிறிஸ்டியன்ஸ். இப்ப நான் சில பேர் செத்து போயிட்டாங்கன்னாக்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாக்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா உயிரோட இருக்க வரையும் ஒரு ஸ்டேட்டஸ் போட மாட்டானு, இறந்த பிறகு ஸ்டேட்டஸ் போட்டு அதுக்கு பாட்டெல்லாம் கொடுப்பானு. ரசிக்கப்படாதவனு அந்த வானத்தை போல மனம் படைச்சவரன்னு அவருக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஒரு கீழே பாட்டெல்லாம் வரும் பின்னணி. ஆனா அவரோட மனசு எப்படின்னு பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும். ஆனா இறந்த பிறகு அவருக்கு வந்து ஸ்டேட்டஸ், அவர் வாழும்பொழுது அவன் மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான். ஒருத்தவங்க நல்ல ட்ரெஸ் போட்டாலும் அவனுக்கு எரியும், ஒருத்தவங்க நல்லா சாப்பிட்டாக்கா இவனால தாங்கிக்க முடியாது, ஒருத்தவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னாக்கா அவனுக்குள்ள பொறாம வரும். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவன் இறந்து போன பிறகு அவனுக்கு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அதை போல அவனுக்கு நல்ல மனசு இருந்துச்சு அப்படின்னு பாட்டு போட்டாக்க நம்ப முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா முதலாவது நம்முடைய இருதயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது சங்கீத புஸ்தகத்துல 73 சங்கீதத்துல 1வது வசனத்துல வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே. இப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா முதலாவது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சுத்த இருதயம் உள்ள இருதயமா இருக்கும். ஆமென். நம்முடைய இருதயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய இருதயத்துல கசப்பு, வைராக்கியம், கோபம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், ஆனா இன்னும் பிறரை நம்ம மன்னிக்க முடியல. இன்னும் சிலரை நம்ம வந்து மறக்காம மன்னிக்காம, வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவங்க பண்ண துரோகம் பெருசு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா லோத் அவனோட தான் இருக்கான். வேதத்துல நம்ம அறிந்திருக்கிறோம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டு அவன் சோதோம் கொமோராவுக்கு போயிட்டான், நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அவன் போன பிறகு அவனுக்கு வந்ததான பிரச்சனை இல்லை, ஆபிரகாம் போய் உதவி செய்யறான். அவங்கள போய் சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க, அவர்களை போய் விடுவித்து கொண்டு வரான். வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த 2 மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வரும்பொழுது அவன் சொல்றான், நம்ம 2 பேரும் சகோதரர்கள், இனி நம்ம சண்டை போடக்கூடாது, நீ வலது பக்கத்துல போனா நான் இடது பக்கத்துல போறேன். அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது பாருங்களேன். நம்ம என்ன செய்வோம், இவன் துரோகி அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்ல மாட்டோம்ல, இப்ப துரோகி அப்படின்னு பட்டம் கொடுத்துருவோம். ஆனா வேதத்துல வாசிக்கிற ஆபிரகாம் அவனை மன்னித்து மறந்து அவன் எப்படி வேணா போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவனை நேசிக்கிற ஒரு இருதயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தமா வைத்துக் கொள்ளணும். நமக்குள்ள வைராக்கியம், கசப்பு, கோபம், தர்க்கம் இதெல்லாம் இன்னும் இருந்து நாம திருவிருந்து ஒவ்வொரு மாசமும் நாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தா அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே கிடையாது. இன்னைக்கு நம்மை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா நம்முடைய இருதயத்தை நாம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை கர்த்தரை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய இருதயத்துல நம்ம ஒவ்வொருவரையும் மன்னிக்கிற, நேசிக்கிற அந்த இருதயம் நமக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் இந்த உலகத்துல கர்த்தர் பெருக பண்ணுகிற தெய்வமா இருக்கிற சுத்த இருதயம், பரிசுத்தமுள்ள இருதயம், இதைதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நான் உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தில் என்னிலே சிருஷ்டி. நான் வேதத்துல வாசிக்கிறோம், எல்லா பாவத்தையும் கொலை பண்ணிட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான் தாவீது. 51 சங்கீதத்துல 10வது வசனத்துல தேவ சமூகத்துல அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. நான் வேதத்துல வாசிக்கிறோம், பாவம் மன்னிப்பு என்ன, இருதயத்தை ஆண்டவரே சுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு சபையில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில
நம்ம ஆண்டவரிடத்துல முதலாவது நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவத்தை எடுத்து போடுங்க, எல்லா அசுத்தத்தை எடுத்து போடுங்க. இன்னும் நான் பிற இடத்துல கோபமா இருக்கேனா, வைராக்கியமா இருக்கேனா, பிற இடத்துல இன்னும் தர்க்கத்தோட நான் இருக்கிறேன்னா எனக்குள்ள அந்த பாவம் இருக்கு. இந்த அசுத்தத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே நாம ஜெபிக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுக்கான முதலாவது காரணம் என்னன்னா, அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதா இருந்தது, உண்மையா இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் வேதத்துல வாசிக்கலாம், நீங்க என்னோடு கூட வாசிங்க. வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு புத்தகத்துல 1வது அதிகாரத்துல 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க சொல்லி இருக்கிற, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி. சுத்த இருதயம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன செய்யணும், சிஸ்டர் பிரைஸ் எல்லாம், பிரதர் பிரைஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், தம்பி நல்லா இருக்கீங்களா, ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு, அவர் மேல எரிச்சலா இருக்கு, பொறாமையா இருக்கு, கோபமா இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, முதலாவது நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். நம்முடைய இருதயம் சுத்தமா இல்ல, பரிசுத்தமா இல்ல அப்படின்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவனுடைய இருதயத்தை கர்த்தர் உண்மையில்லதா இருக்க கண்டு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா உங்க இருதயத்தை நீங்க முதலாவது சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்குள்ள இன்னும் வைராக்கியம் இருக்கா, கோபம் இருக்கா, எரிச்சல் இருக்கா, பிற இடத்துல பொறாமை இருக்கா, ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லுங்க. உங்க இருதயத்தை என்னால பார்க்க முடியாது, பக்கத்துல இருக்கிற நபர்களால பார்க்க முடியாது, ஆனால் ஆண்டவர் காண்கிறார். அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை எல்லா பாவத்தில இருந்தும் ஆண்டவரே என்னை கழுவி, ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினாலே என்னை சுகமாக்குங்க. நீங்க தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அவர் சுத்தம் உள்ளவர்கள் சுத்தமாக மாற்றுவதற்கு போதுமானவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணியதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது, நீங்க என்னோடு கூட எபிரேயர் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க வாசிக்கலாமா? இரண்டாவது, கர்த்தர் எதற்காக இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார்? முதலாவது, அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருந்தது. ஆமென். உங்க இருதயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். இரண்டாவது, நீங்க என்னோடு கூட வாசிங்க 6வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கலாமா? அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்டவர் அவனை அழைத்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 75வது வயதுல கர்த்தர் அழைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு பண்ண வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 வருஷம் ஆனது. தெரியும், ஈசாக்கு அவன் பெற்றுக்கொள்வதற்கு 25 வருடம் ஆனது. ஆனா வேதத்துல அவனுடைய பொறுமையை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எப்படி எழுதியிருக்கு? அவன் பொறுமையாய் காத்திருந்து அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு நாம தேவ சமூகத்துல வருகிறோம், சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், உடனே அதை நிறைவேறலைன்னா நமக்கு கஷ்டமாயிடுது. ஆனா வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறதான வாக்குத்தத்தம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதான வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம் நீங்க செய்யணும். என்னன்னா, பொறுமையாய் காத்திருக்கணும். பொறுமை எப்படி பாஸ்டர், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நானும் காத்திருக்கேன், பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். பொறுமையாய் அவன் காத்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம ஜெபித்து அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உலகத்துல, உதாரணத்துக்கு இந்த புல்லெல்லாம் புல்லு முளையும் போது பாருங்க, அது ஒரு சில மாசத்திலே நல்ல உயரமா வளர்ந்துடும். ஆனா ஒரு மரக்கண்ணை வச்சு நீங்க வளர்த்தீங்கன்னா அது வளர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா புல்லு 1 மாசமா 2 மாசமா அவ்வளவுதான், அது ஒன்றும் இல்லாம மரிச்சு போயிடும். ஆனா வைக்கிற மரக்கண்ணு அது சில லேட்டா வளரலாம், ஆனா அது ரொம்ப உயரமா வளரும், பல வருஷம் நிலைத்தும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்ல விரும்புகிறேன், சில ஆசீர்வாதங்கள் உடனே
நமக்கு கிடைச்சிருந்தா அது ஆசீர்வாதமே கிடையாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இஸ்மாயில் அவனுக்கு முதல்ல கிடைச்சான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனே கிடையாது. ஆனா அவனுக்கு உடனே கிடைச்சிருச்சு. ஆபிரகாம் ஆகார திருமணம் செய்த உடனே அவனுக்கு இஸ்மாயில் கிடைச்சிருச்சு. ஆனா இவன் சாராள திருமணம் பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்ப வாக்குத்தத்தம் தந்து நம்ம பார்க்கணும்னா கிட்டத்தட்ட பல வருஷங்கள், 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குள்ள பொறுமையாய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். எல்லாத்துலயும் நம்ம அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலையே, என்ன உயர்த்தலையே, நம்ம ஜெபித்து கொண்டிருக்கோம். நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யணும். ஆண்டவர் நமக்கான வேலையை அவர் சரியான வேலையில அவர் செய்வார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், காத்திருந்தான். காத்திருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா காத்திருந்து நாம பெறுகிறதான ஆசீர்வாதம் நிலைக்கும். இஸ்மாயில் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், கிடைச்சான். ஆனா அவன் ஆசீர்வாதமான ஒரு நபராக இல்லை. ஆனா காத்திருந்து பெற்றதான பிள்ளை இந்த ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இங்க வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, நான் வேதத்துல வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கும்படியா கேட்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல 21 வாசிங்களா? 21. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம், முடிவிலே ஆசீர்வாதம். சில நேரங்களில் நமக்கு உடனே ஒரு பொருள், ஒரு காரியம் நமக்கு நிறைவேறிச்சுன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமே கிடையாது. வசனம் நமக்கு சொல்லுது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம், முடிவிலே ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபித்து காத்திருந்து நம்ம பெறுகிறதான அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அது பல வருஷமாக நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர நம்ம பொறுமையாய் காத்திருக்கிற அந்த ஒரு கிருபை நமக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எதுலயும் நாம அவசரப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எதுலயும் அவசரப்படாம பொறுமையாய் காத்திருந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம காத்திருக்கிற அந்த ஒரு கிருபையை கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வசனத்துல நாம் வாசிக்கிறோம், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வசனத்தை தந்திருக்கிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எவ்வளவு காத்திருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு சபைக்கு நான் வேலையெல்லாம் செஞ்சேன். அந்த சபை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். சபை கட்டும்பொழுது முதல்ல நாங்கள் செங்கல் செஞ்சோம். ஒரு 30,000 செங்கல் நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்தோம். செங்கல் செஞ்சு 3 வருஷமா அது மழையிலையும் வெயில்லையும் இருந்துச்சு. இடம் 2 இடம் கிடைச்சிது. ஆனாலும் ஒரு இடம், இந்த 2 இடமும் எனக்கு அந்த அளவுக்கு சூட்டா நல்லா இல்லை. இப்போ 3 வருஷமா நான் காத்திருக்கேன். செங்கல் மழை பெய்யுது, அந்த ஒரு இடத்துல வச்சிருக்கோம். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னடா அது, சில இடங்கள்லாம் செஞ்சு உடனே நம்ம சபையை கட்டிடுவோம். ஆனால் 3 வருஷம் ஆயிடுச்சே, இன்னும் நம்ம சபை இந்த கட்ட முடியல. அந்த இடத்துல இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்க நான் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சில 2 இடங்கள் கிடைச்சது. அந்த 2 இடங்கள் எப்படின்னாக்க அந்த ரோட் காடுகளில் தான், அந்த கிராமங்களில் எனக்கு கிடைச்சது. அந்த இடம் அந்த நல்ல இடமா இல்லை. நான் காத்திருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கூட மழை நாளில் கூட வண்டி போகாது. அப்படிப்பட்ட இடம் தான் எனக்கு கிடைச்சது. ஆனாலும் நான் சபை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை 3 வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன், ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமா ஒரு நல்ல தார் ரோடுக்கும் பக்கத்துல ஒரு நல்ல இடத்த கொடுத்தாரு. தார் ரோட ஒட்டிக்கிட்டு மெயின்ல ஒரு நல்ல இடத்த கொடுத்தாரு. ஒரு இடத்த கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, 3 வருஷமா காத்திருந்தல்ல அந்த இடத்துக்காக தான். நான் 3 வருஷத்துக்கு முன்னால அந்த சர்ச்சை கட்டியிருந்தேன்னா அது எங்கேயோ உள்ளார ஒரு காட்டுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்ப நான் கட்டிட்டு இருக்க ஒரு சர்ச்சை விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மெயின் ரோட ஒட்டிக்கிட்டு தார் ரோடு, அதுதான் மெயின் தார் ரோடு, அந்த ரோடு ஓரமாகவே இருக்கு. ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தாமதமாக செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம காத்திருக்கணும். வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? வசனத்துல நீங்க வாசிக்கல, ஏசாயா புஸ்தகத்துல 49வது அதிகாரத்துல 23வது வசனத்துல நம்ம கடைசி வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அங்க சொல்லியிருக்க கடைசி பகுதியில, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து. வசனம் சொல்லுது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பொழுது அறிந்து. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும் பொழுது நம்ம அறிந்து.
காத்திருக்கிற ஒரு அனுபவம். சில நேரங்களில் நம்ம காத்திருக்கும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம அவசரப்படக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீ வைத்திருக்கிறதான அந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் செய்ய எனக்கு உதவி செய்யணும். நாம ஜெபிக்கணும். ஆமென். ஆண்டவரே, நீர் முன் குறித்ததான நேரத்துல எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க தான். காத்திருக்கிற அனுபவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேணும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அவசரப்பட்டு கொண்டே இருக்கணும். உடனே என் வாழ்க்கையில கிடைக்கலையே, உடனே நடக்கலையே. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், 38 வருஷம் அவன் வியாதி உள்ளவனா இருந்தவன் பெதஸ்தா குளத்துல அந்த குளத்தின் அருகே காத்து கொண்டு இருந்தான். இப்போ எல்லாரும் என்ன செஞ்சான்? குளம் கலக்கும் பொழுது இறங்கி சுகமானான். இவனை இறக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா எத்தனை வருஷமா அவன் காத்து கொண்டிருந்தான்? வேதத்துல நான் வாசிக்கிறேன் 38 வருஷம். 38 வருஷம் காத்து கொண்டிருந்தான். ஆனா வேதத்துல வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இயேசுவே வந்து அவனை சுகமாக்குறான். அவன தூதர்கள் அந்த குளத்தை அலப்பின பிறகும் இறங்கி அவன் சுகமாகல. இயேசுவே வந்து அவனை சுகமாக்குகிறார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்காக காத்திருந்தவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். வேதத்துல நான் வாசிக்கிற 38 வருஷம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. எத்தனை பேர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அடே, உனக்கு பின்னால வந்தவெல்லாம் சுகமாய் போயிட்டான், நீ இன்னும் படுத்திருக்கிய. கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்க நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம பார்க்கிற ஜனங்கள் பல பேர் நம்மள சொல்லலாம், இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போற, என்ன உன் வாழ்க்கையில அது நடக்கல அப்படின்னு சில பேர் நமக்கு முகத்துக்கு முன்னாலே சொல்லலாம். பலர் நமக்கு பின்னால சொல்லலாம். ஆனா ஒரே காரியம், நீங்க மனுஷருடைய வார்த்தையை எந்த ஒரு சூழ்நிலையும் கேட்டு நீங்க சோர்ந்து போகாம கர்த்தருடைய வசனத்தை நல்லா கேட்டு, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்று விசுவாசத்தோட நீங்க காத்திருந்தா போதும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட அவன் காத்திருந்து அவன் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உடனே எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையே, நான் உயர்த்தப்படலையே, எனக்கு இது கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம். வசனம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் 37வது சங்கீதத்துல நீங்க 34வது வசனத்தை வாசிச்சோம்னா அங்க சொல்லி இருக்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை காத்துக்கொள். என்ன சொல்லுது வசனம்? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம காத்திருந்தா போதும், ஆண்டவர் சரியான நேரத்துல கர்த்தர் நம்மை எந்த ஒரு சூழ்நிலையிலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம பொறுமையாய் காத்திருந்த விசுவாசத்துல நம்ம காத்திருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அவசரப்படக்கூடாது. உடனே என் வாழ்க்கையில் அது கிடைக்கலையே, இப்படிலாம் நம்ம அவசரப்படாம நம்ம காத்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். எனக்கு தெரியும், நான் பிறந்த ஒரு கிராமத்துல ஒரு விசுவாசி குடும்பம். அந்த குடும்பத்துல அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு 4 பெண்கள், 4 பெண் பிள்ளைகள்ல 3 பெண் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க கணவர் ரட்சிக்கவே படலை. அக்கம் பக்கத்துல திருமணம் நடக்கும் பொழுது, என் வீட்டுல திருமணம் நடக்கல, நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போனதுனால உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை வரல, பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு அவர் ஆழ்வார். பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு 2 பேர் இருந்து, இந்த வீட்டுல இருந்த முதலாவது பொண்ணோட வயசுல இருந்ததான அந்த பொண்ணுக்கு மேரேஜ் நடக்குது. அப்ப பக்கத்துல நிறைய பேர் என்னென்னு சொல்லிட்டாங்க, நீங்க சர்ச்சுக்கு போனதுனால தான் உங்களுக்கு மாப்பிள்ளை வரலன்னா, நம்ம சொந்தத்துல மாப்பிள்ளை வரும், நம்ம ஜாதியில மாப்பிள்ளை வரும், கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம், பிள்ளைங்க நல்லா இருந்திருக்கலாம், அதனாலதான் திருமண தடை அப்படின்னு எல்லாருமே ரொம்ப மாதிரியா பேசிட்டாங்க. ஆனாலும் அந்த மூத்த மகன் ஆண்டவர் விசுவாசித்து கர்த்தருக்காக காத்திருக்கான். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இதோட கிளாஸ்மேட் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் திருமணம் நடக்குது, ஆனா இதுக்கு நடக்கல. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வரன் வந்து கல்யாணம் பண்ணி போறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பொண்ணுக்கு வரன் வரல, காத்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த மகளுக்காக வைத்திருக்கிறார். இப்போ ஒரு நல்ல ஒரு மகன் ஒருத்தவர் வராரு, இந்த மகளை திருமணம் செய்து கொண்டு கொண்ட அந்த சகோதரன் நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையில ஒரு ஊழியர் செய்கிறதான ஒரு சகோதரன். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எத்தனை பொண்ணுங்க இருக்கு? இப்போ முத பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் வருமானம் இருக்கு. 2வது பொண்ணு, 3வது பொண்ணு, 4வது பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நடந்த சம்பவத்தை சொல்றேன். முத மருமகன் என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவருடைய கிருபையினால் அவரும் வந்து ஆண்டவர் விசுவாசிச்சு நடக்கிற ஒரு நபர் தான். இந்த 3 கீழே இருந்ததான அந்த 3
மச்சினிச்சியும் அவர் திருமணம் செய்து கொடுக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, முதமாக கர்த்தருக்காக காத்திருந்ததுனால ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கணவனை தந்ததுனால அந்த கணவன் மூலமாக ஆண்டவர் அந்த 3 சகோதரிகளுக்கு கர்த்தர் நல்ல வரன்களை பார்த்து கொடுக்கவும், கஷ்டப்படுற குடும்பம் அந்த 3 பெண்களை திருமணம் செய்து கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். ஏன் நான் சொல்றேன்னா, கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அது ஆசீர்வாதமா இருக்கும். அது சார் நம்முடைய வாழ்க்கையில உடனே கிடைச்சிடாது. காத்திருக்கணும். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு அதை அனுமதிக்கிறார். காத்திருக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். சரி, நம்ம வேதத்துல வாசிக்கலாம். ஆண்டவர் 3வது இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கல. எபிரேயர் புஸ்தகத்துல 11:8 வாசிக்கும்படியாக கேட்கிறேன். வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிறதான இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 3வது கர்த்தர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிது. ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உதாரணம் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? நீங்க நோவாவை குறித்து நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அவன் கர்த்தருடைய கட்டளையின்படியே செய்தான், அவன் கர்த்தருடைய கட்டளையின்படியே செய்தான் சொல்லியிருக்க. காரணம் என்னன்னா, நோவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். அப்ப கீழ்ப்படிதல் இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இது ஒரு இடத்துல மாத்திரம் கிடையாது, பல இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே 8வது வசனத்தில் சொல்லியிருக்க பொழுது நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்கிற போகிறதான இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல். அப்போ கீழ்ப்படிந்தவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியாத இடத்துக்கும் அவன் புறப்பட்டு போனான். காரணம் என்னன்னா, கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய அவர் விரும்புகிறார், என்னத்தை சொன்னாலும் நம்ம செய்ய கர்த்தருக்காக ஆயத்தமா இருக்கணும். வேதத்துல அதான் நாம் பார்க்கிறோம். இங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் முழுவதுமாக கர்த்தருக்கு கீழ்ப்படித்தான். இன்னைக்கு ஆண்டவர் கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க வேதத்துல வாசிக்கலாம், சவுல கர்த்தர் அமலேக்கியோரோட யுத்தம் பண்ணும்படியாக அனுப்புகிறார். அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அமலேக்கியோருடைய ஒரு நாயையும் உயிரோட விடாத, எல்லாத்தையும் கொண்டு போடுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா சவுல் என்ன செய்யறான்? போய் யுத்தம் பண்றான். முதல் தரமான பசுக்களை எல்லாம் கொண்டு வந்து தனக்காக வைத்து கொண்டான். இப்ப சாமுவேல் வரும்பொழுது சாமுவேல் இடத்துல என்ன போய் சொல்றான்? இதெல்லாம் ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல தேவ மனுஷன் என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு நாயையும் உயிரோட விடாத, எல்லாத்தையும் கொன்று போடு. என்ன புருஷனா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் யாரையும் விடாத, எல்லாரும் கொன்று போடுன்னு ஆண்டவர் கட்டளை விட்டார். அதுக்கு கீழ்ப்படியணும். ஆனா இவன் என்ன செஞ்சான்னா, தனக்கு பிரியமானதை செஞ்சான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யல. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியல. வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இந்த சவுலும் அவனுடைய சந்ததியும், நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா சவுல் தான் பாவம் செஞ்சான். யோனத்தான் என்ன பாவம் செஞ்சான்? ரொம்ப பரிசுத்தமான ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் யோனத்தான். ஆனா நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னாக்க சவுல் யோனத்தான் எல்லாம் ஒரே நாள்ல இறந்து போறாங்க. காரணம் என்னன்னா, சாபம். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். இப்போ உபாகம புஸ்தகத்துல 28வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டோம்னா வாங்களேன், இங்க 1 to 14 வரை நாம் வாசிச்சோம்னா அங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதனால வருகிற ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வேதத்துல அதை தொடர்ந்து நாம வாசிச்சோம்னா அந்த அதிகாரத்துல ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. அப்ப யாருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா அங்க 2வது வசனத்துல சொல்லியிருக்கோம். வாங்க 28வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்குவோமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நாம செவி கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
உயர்த்துவதற்கு அவர் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தில் ஆயத்தமாக இருக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதைதான் நம்ம வேதத்துல இந்த 28வது அதிகாரத்துல நீங்க 1 முதல் நீங்க 14 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லியிருக்கோம், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். இந்த 15ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல வருகிறதான சாபம். அதை தான் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனும் அவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய ஜல பிரளயத்துல பாதுகாக்கப்பட்டாங்க, நமக்கு தெரியும். ஆனா இந்த சவுல் அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒரே நாள மரித்து போறாங்க, இறந்து போறாங்க. காரணம் என்ன என்று வேதத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதே போல நம்ம ஏலியையும் பார்க்க முடியும். ஏலி தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறான். அவருடைய பிள்ளைகளை குறித்து நம்ம 1 சாமுவேல் புஸ்தகத்தை நம்ம திருப்பி கொண்டோம்னா அவருடைய பிள்ளைகளை குறித்து வேதத்துல நாம் வாசிக்க முடியும். எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளை குறித்து நாம் வேதத்துல வாசித்தோம்னா அவர்கள் தேவனுடைய ஆலயத்துல தான் இருந்தாங்க, ஆனா கர்த்தருக்குள்ள இல்லை. நீங்க வேதத்துல நம்ம வாசிச்சோம்னா அவர்களை குறித்து இப்படியாக எழுதியிருக்கிறது. ஏலியின் பிள்ளைகளை குறித்து 2வது அதிகாரத்துல 12வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் அங்க ஆசாரியர்களாக இருந்தாங்க, பலி செலுத்தி கொண்டு இருந்தாங்க. வசனத்துல சொல்லியிருக்கிறது அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துல தான் வளர்ந்தாங்க, ஆனா கர்த்தரை அறியல. இன்னைக்கு நிறைய பேர் சபையில தான் இருக்காங்க, ஆனா கர்த்தருக்கு இன்னும் சரியாக கீழ்ப்படிதல இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் வேதத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 22வது அதிகாரத்துல நம்ம ஆபிரகாமை குறித்து வாசிச்சோம்னா ஆண்டவர் சொல்றாரு, மோரியா தேசத்துல நான் காண்பிக்கிறதான மலையில உன் மகனை கொண்டு வந்து எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கொண்டு போய் பிறகு மேல தன்னுடைய மகனை படுக்க வச்சு வெட்ட போற நேரத்துல இப்ப தேவதூதன் சொல்றான், ஆபிரகாம் பிள்ளையின் மேல கை போடாது, இப்போ நான் அறிந்திருக்கிறேன், நீ கர்த்தருக்கு எப்படி பயப்படுகிறாய் கீழ்ப்படுகிறார் என்று வசனத்துல சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வசனத்துல அங்க சொல்லி இருக்கிறது, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கீழ்ப்படிந்த ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தருகிறதான வாக்கு தத்தம், உன்னையும் உன் சந்ததியின் ஆசீர்வாதத்தை நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார்னு தன்னுடைய மகனையும் கொண்டு போய் கர்த்தருக்கு பலி செலுத்த போனாரு. அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது? நம்ம ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதல பல நேரங்கள்ல கர்த்தர் வந்து சோதிப்பார். ஞாயிற்றுக்கிழமையில நல்ல முகூர்த்த நாள் வரும். முகூர்த்த நாள் வரும் பொழுது நிறைய பேர் விசுவாசிங்க என்ன செய்வாங்கன்னா, சரி இன்னைக்கு சர்ச் இருக்கு, ஆனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, முக்கியமான மேரேஜ் ஆச்சே நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ஆண்டவர் வந்து உங்களை சோதிப்பார். அந்த சூழ்நிலையில நீங்க கர்த்தருக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, இல்லை திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா என்பதை கர்த்தர் நல்லா சோதிப்பார். இப்போ ஆபிரகாமை சோதித்தது போல கர்த்தர் உங்களையும் சோதிப்பார். இப்போ நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என்ன செய்ய போற, நம்மளை மன்னிக்கிறவர் தானே, பாஸ்டர் நல்ல பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ஒரு வாரம் தானே அப்படின்ட்டு நான் போயிடணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமே கிடையாது. இன்னைக்கு வேதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்முடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் வேதபாரருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தை திருப்பிக்கோமா, அங்க நம்ம 5வது அதிகாரத்துல 20வது வசனம் 20வது வசனத்தை வாசிப்போமா? அங்க சொல்லியிருக்க பாருங்க, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரு? எங்க கொண்டு போயிட்டு நம்மளை மாட்டி விடுறாரு தெரியுங்களா? பாஸ்டர் சொன்னாரு, ஒரு முஸ்லிம்ஸ் ஒரு நாளுக்கு 5 முறை, இந்த யூதர்கள் ஒரு நாளுக்கு கண்டிப்பா 3 முறை. இந்த இவர்களோட தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் இப்ப ஆண்டவர் நம்மளை மாட்டி விடுறாரு. என்ன செய்யறாருன்னா, நம்முடைய நீதி, நம்முடைய ஜெபம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய வேத வாசிப்பு இது எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இந்த வேதபாரருடைய வாழ்க்கையை காட்டிலும் பரிசேயருடைய வாழ்க்கையை காட்டிலும் அதிகமாக இருக்கணுமா. இந்த வேதபாரகர் பரிசேயர்கள்லாம் யார் அப்படின்னா, தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவங்க, வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறவங்க, தன்னுடைய வருமானத்திலிருந்து தசமபாகங்களை கொடுக்கிறவங்க, எப்பொழுதுமே வேதத்தை அவங்க அதிகமா வாசித்து கொண்டே இருப்பாங்க.
ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நீதியை காட்டிலும், அவருடைய வேத வாசிப்பை காட்டிலும், அவருடைய ஜெபத்தை காட்டிலும் உங்களுடைய ஜெபம் அதிகமா இருந்தாதான் நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்றாரு ஆண்டவர். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு முறை ஜெபிக்கிறோம்ல? சொல்லுங்க, ஒரு நாளுக்கு ஒரு முறை ஜெபிக்கிறோம்ல? நிறைய பேர் அதே கஷ்டத்துல தான் உட்கார்ந்து 2 முறை ஜெபிக்கிறீங்களா? இந்த ஏன்னா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம அதிகமா கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தம். ஆனா நம்ம அவருடைய வார்த்தையை செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அழைக்கிறாரு, கானான் தேசத்துக்கு போகணும்னு சொல்றாரு. ஆனா அந்த தேசம் எப்படியாப்பட்ட தேசம் அவனுக்கு தெரியாது, அங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில புறப்பட்டு போகணும். இன்னைக்கு சில ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னாக்கா பல காரியங்களை பாக்குறாங்க. நம்ம அந்த ஒரு சபைக்கு போனனால அந்த சபை எப்படிப்பட்ட சபை, சொந்த பில்டிங் இருக்கா, பெரிய சர்ச் இருக்கா, இதெல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய பேருக்கு வசனம் தெரியும், சத்தியம் தெரியும். ஆனாலும் இன்னும் அந்த பெரிய சர்ச் எங்க இருக்கு, பெரிய பில்டிங் எங்க இருக்கு, எங்க போனா கல்லறை. ஒரிசாவில் ஒரு பாஸ்டர் வந்து, ஒரிசாவில் ஒரு லூத்ரன் சர்ச்சு போற ஒரு விசுவாசி வந்து என்கிட்ட கேட்டாப்புல, பாஸ்டர் நான் உங்க சர்ச்சுக்கு வந்துடுறேன், உங்க சத்தியத்துல தான் நல்ல வசனம் இருக்கு, உங்க சர்ச்சில் தான் சத்தியம்லாம் இருக்கு, ஆனா உங்க சர்ச்சில் கல்லறை இருக்கான்னு கேட்டார். அவர் வாழறதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரல, அவரோட பிளான் வந்து வேற. அதுக்கு எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுடலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட சிந்தனைகள்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் என்ன, அங்க என்ன இருக்கு, அங்க என்ன மொழி பேசுறாங்க எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டா நீ புறப்பட்டு போ, அவ்வளவுதான், புறப்பட்டு போகணும். இதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்யணும். சில காரியங்களை நான் சொல்றேன்ல, இந்த திருமண காரியங்கள், சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம சோதிப்பார். அது போல சில நேரங்களில் சண்டே உள்ள கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நமக்கு அந்த பரிச்சை, அதாவது அந்த நமக்கு அந்த சோதனை வரலாம். அந்த நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார்னா, இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில உண்மையான கீழ்ப்படிதல் இல்லை. யோனாவை குறித்து நம்ம வேதத்துல அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லும் போது இவன் எங்க போறான், தர்ஷீசுக்கு போறான். கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். ஆண்டவர் என்ன நம்ம இடத்துல சொல்றார், என்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், ஆனா கீழ்ப்படிறது கிடையாது. வசனத்தை நம்ம கேட்கிறோம், நம்ம ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உண்மையா கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா போதும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் என்னுடைய சபையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு அம்மா பல வருஷமா வியாதியோட இருந்து சர்ச்சுக்குள்ள வராங்க. சர்ச்சுக்கு வந்த பிறகும் அவங்களுக்குள்ள ஒரு வியாதி. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வசனத்தை கேட்டு அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, மனம் திரும்புறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு வரும்போதெல்லாம் ஒரே காரியம் தான் சொல்லுவேன், சர்ச்சை விட்டுறாதீங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த அம்மா தொடர்ந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா ஒவ்வொரு வாரமும் நான் போய் பிடிச்சி அவங்களுக்காக ஜெபம் பண்ணல, எதுவுமே செய்யல. கர்த்தர் அவங்கள சுகமாக்குனார். சுகமான பிறகு அந்த அம்மா இன்ன வரையும் கர்த்தருடைய கிருபையினால நல்ல சுகமா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆப்ரேஷன்லாம் நடந்து பல கஷ்டங்கள் பிரச்சனையில இருந்தாங்க. அந்த வியாதியே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு சுகமாக்கி இருக்கிறார். கீழ்ப்படிதல் தான். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார்? அப்ப நிறைய காரியங்கள்ல கர்த்தர் வந்து நம்மளோட நேரா பேசுவாரா அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோட நேராகவும் பேசுவார், வசனத்தின் மூலமாகவும் பேசுவார். ஆண்டவர் நம்முடைய போதகர் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்தால் போதும். எங்க சபையில கடந்த நாட்கள் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நிறைய வாலிப பிள்ளைங்க சர்ச்சுக்கு வருவாங்க. இல்லை ஒரு வாலிபன், ஒரு பையன் எங்க சர்ச்சில் இருக்கான், என்ன சொன்னாலும் கேட்பான். சபையில நல்லா ஒழுங்கா வருவான், ஆண்டவரை தேடுவான். மற்ற பிள்ளைங்கள்லாம் சபைக்கு வருவாங்க போவாங்க, அவங்க வாழ்க்கை எல்லாமே கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த கீழ்ப்படிந்த வாழ்க்கையே கிடையாது. ரிசல்ட் வரும்போது நான் பார்ப்பேன். ரிசல்ட் வரும்போது இதுல யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்லா டாப்பரா வருவாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் 3rd டிவிஷனு,
சில பிள்ளைங்கள்லாம் ஃபெயிலாக கூட மாறிடுச்சு, ஃபெயிலாக கூட ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, வசனம் தான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்றாரு? நெப்போலியன் அலெக்சாண்டர் எனக்கு தெரியல, ஒரு முறை அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்தாங்களாம். எல்லா தேசத்தையும் நீங்க எப்படி பிடிக்கிறீங்க? அலெக்சாண்டர், ஓகே, எல்லா தேசத்தையும் நீங்க எப்படி பிடிக்கிறீங்க? எங்க போனாலும் ஒரு தேசத்தோட யுத்தம் பண்ணி பிடிச்சிருக்கீங்களா, காரணம் என்ன? அப்ப அலெக்சாண்டர் அவங்க சிப்பாயிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு உயரமான மரத்துல ஏற சொல்றாரு. அவர் மேல ஏறும்பொழுது அவர் உடனே கூப்பிட்ட உடனே மரத்து மேல ஏறுன்னு சொன்ன உடனே மரத்துல ஏறிட்டார். ஏறி உயர போயிட்டார். மேலேருந்து கீழே குதினோடனே மேலேருந்து கீழே குதிச்சு இறந்துட்டார். இவன் இன்டர்வியூ எடுக்க வந்தவன் பயந்து போயிட்டான். ஐயோ, நான் உன்ட்ட இன்டர்வியூ தானே எடுக்க வந்தேன், எனக்கு முன்னால ஒரு உயிரை கொண்டுட்டியே அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாராம், அவனை ஏறணும்னு சொல்லும் போது அவன் என்னை கேள்வி கேட்கல, ஏறிட்டான். குதின்னு சொல்லும் போது என்னை கேள்வி கேட்கல, குதிச்சுட்டான். இந்த கீழ்ப்படிதல் உள்ள ஒரு கூட்டம் என்னோட கூட இருக்கிறதுனால தான் நான் எல்லா தேசத்தையும் நான் வெற்றி அடைகிறேன், அப்படி எல்லா தேசத்தையும் நான் பிடிக்கிறேன் படையெடுத்து அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் வந்து மரத்து மேலே ஏறு, மேலே இருந்து கீழே குதி, இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்ல மாட்டார், பிசாசு தான் சொல்லுவான். சொன்னானா சொல்லி ஏசுகிட்ட மேலே இருந்து கீழே குதி, இதெல்லாம் அவன் கொடுக்குற வார்த்தை தான், ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை கிடையாது. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன? எல்லா பாவத்தை விடு, பரிசுத்தமாக இரு, கோவப்படாத, சண்டை போடாத, பொறாமப்படாத, யாரோடைய எரிச்சலா இருக்காத, வைராக்கியமா இருக்காத, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு, விபச்சாரத்தை விடு, வேசித்தனத்தை விடு. ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறதான இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிதல் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம ஆண்டவருக்காக உண்மையாக ஒப்பு கொடுக்கணும். கீழ்ப்படிதல் இன்னைக்கு நமக்குள்ள இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, நான் உமக்குன்னு எந்த காரியத்துல கீழ்ப்படி இல்லையோ அந்த காரியத்துல கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் என்று வசனத்துல நாம கேட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது காரணத்தை நான் சொன்னேன், அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு? இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க முதலாவது உங்க இருதயத்தை சுத்திகரிக்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம், கசப்பு, கோபம், உமக்கு பிரியமில்லாத காரியம், இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொடுங்க. அடுத்தது நாம வேதத்துல வாசிச்சோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுக்கான காரணம் என்னன்னா, பொறுமையோடு காத்திருந்தான். இன்னைக்கு பொறுமையோடு காத்திருக்கிற அந்த அனுபவம் சில நேரங்கள்ல நமக்கு தாமதமாகலாம், ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. தாமதம் ஆகலாம், ஆனா நம்ம காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நம்ம வேதத்துல வாசித்தோம், கீழ்ப்படிதல். ஆபிரகாம் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று முதலாவது, ஆண்டவரே இருதயத்தை முதலாவது ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்தை உண்மையா இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. எல்லா வாய்களை திறந்த தேவ சமூகம். பல வருஷமா சபைக்கு வந்தோம், என் இருதயம் உமக்கு முன்பாக இன்னும் பரிசுத்தமா இல்லாம அசுத்தமா இருந்தா ஆண்டவரே என் இருதயத்தை ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. வேதத்துல வாசிக்கிற அவருடைய உண்மை உள்ளதாக இருக்க கண்டு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர். நான் இருதயத்துல பொறாம இருந்தா, எரிச்சல் இருந்தா, ஆண்டவரை வைராக்கியம் இருந்தா, ஆண்டவரை கசப்புகள் இருந்தா என் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே திருவிருந்து ஆராதனை எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கேன். ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் உடைய வசனத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கேன், ஆனாலும் என்னுடைய இருதயம் உமக்கு முன்பாக உண்மை உள்ளதா இல்லையே? தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. எத்தனை பேர் உண்மையா நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கிறார். பல வருஷமாய் உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த வைராக்கியம் உங்களை விட்டு அகன்று போகணும். உங்க இருதயத்திலிருந்து அது வெளியே போகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க பிறரை நேசிக்க, பிறருக்கு உதவி செய்ய, பிறருடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்க கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லா தருக்கங்கள், எல்லா வைராக்கியங்கள், எல்லா கோபங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. அவனுடைய இருதயத்தை உண்மை உள்ளதாக இருக்க கண்டு அவனையும் அவனுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தீரே.
ஆண்டவரே, இன்னைக்கு என்னையும் என் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்க என் இருதயத்தை கர்த்தர் நீர் காண்கிறீர். எல்லா வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை கர்த்தர் நீர் காண்கிறீர். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், எல்லா அக்கிரமங்களை கர்த்தர் எடுத்து போடுங்க. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுங்க, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ரெண்டாவது காரியம் நம்ம வேதத்தில் வாசித்தோம், அவன் பொறுமையோடு காத்திருந்தான். பல நேரத்தில் நம்ம அவசரப்படுறோம், உடனே எனக்கு கிடைக்கலையே, உடனே எனக்கு நடக்கலையே. 38 வருஷமா காத்திருந்தானே, 38 வருஷமா காத்திருந்தான். எத்தனை பேர் அவனை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் அவனை கேலியாய் பேசியிருப்பாங்களே. 38 வருஷமா அந்த இடத்துல படுத்திருந்தோம், உனக்கு சுகம் கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவன் காத்திருந்தான். இயேசு அவனை சந்தித்தார். அங்க பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவனை சந்தித்து சுகமாக்கினார். ஆண்டவர் உங்களையும் சந்திக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சுகமாக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா உமக்கென்று விசுவாசத்தோடு கூட பொறுமையாய் காத்திருக்க கிருபை தார். வசனம் சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாயை திறந்த தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உமக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே வாய்களை திறந்த, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் வேதத்தில் வாசித்தோம், கீழ்ப்படிதல். பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான ஒன்று கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு அதை தான் செய்யணும். மனுஷன் சொல்லுகிறதை அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறதை அல்ல, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவர் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நீர் கிருபை தார். எந்தெந்த பாவத்தை எல்லாம் கர்த்தர் விடணும்னு சொல்றாரோ அவைகளை எல்லாம் விட்டுவிட கர்த்தருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. என்ன பாவத்தை தூக்கி எறியணும் ஆண்டவரே, எந்த காரியத்துல எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்தப்பா, ஆபிரகாமை அவனை ஆசீர்வதித்து, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவனை பெருக பண்ணினீரே, என்னையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தெய்வம். ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தார். ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவர் விசுவாசித்தானே, ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நான் உம்மை விசுவாசித்து ஆண்டவர் உமக்கென்று வாழ கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கென்று நடக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானது செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே என்னோடு கூட பேசியிருக்கிறீங்க. என் குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நான் உமக்கென்று சாட்சியா இருக்க ஆண்டவரே, இந்த 3 காரியங்களை ஆண்டவரே கைகொண்டு நடக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையா இருப்பான் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையா இருப்பான் ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க கைகளை உயர்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையா இருப்பான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் பொறுமையா காத்திருப்பேன் ஆண்டவரே. காத்திருந்தானே ஆண்டவரே, காத்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானே ஆண்டவர். உமக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் 3வது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தார். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நீர் என்னிடத்துல சொல்லுகிறதை மாத்திரம் செய்ய எனக்கு கிருபை தார். ஆண்டவரே நீ என்னிடத்துல சொல்லுகிறதை கைக்கொள்ள எனக்கு கிருபை தார்.